மனு இருக்கும், அதாவது படிவு இருக்கும். அந்த படிவத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போய் உறுப்பினர் சேர்த்துவாங்க. திமுகவில் மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி எங்கள் கட்சியில் சேர்ந்துக்குங்க, எங்கள் கட்சியில் சேர்ந்துங்க அப்படின்னு மக்களை கெஞ்சிக்கின்ற அளவிற்கு கேவலமான போன கட்சி திமுக கட்சி. போன வந்தாங்கல்ல, ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்தாங்கள, வீடு வீடா கதவை தட்டாங்கல்ல. இப்படி யாராவது கையெழுத்து போலினா, அவ கொண்டாந்து விண்ணப்ப படிதல் கையெழுத்து போலினா உனக்கு உரிமை தொகை கொடுத்துமா நிறுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டுறது. அவ என்ன பயந்துட்டு கையெழுத்து போடுவாங்க. இப்படி கையெழுத்து போட்டு இது வரைக்கும் 90 லட்சம் உறுப்பினர் சேர்ந்துட்டாங்களாம். நீ உண்மையாகவே உறுப்பினர் சேர்த்துன? ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேணும்னா அவர்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்தா அது சரி. ஆனால் மக்களை மிரட்டி வீடு வீடா போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கையெழுத்து வாங்குகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு முக்கியமான தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல். அந்த தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இந்த கட்சி உங்களுடைய கட்சி, மக்களுடைய கட்சி, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஏற்றம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் நல்லாதுரை நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல இங்கே ஆட்டோ தொழிலாளர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வச்சாங்க. அந்த புதுதாக ஆட்டோ சங்கத்தில் உறுப்பினர் இருக்கின்ற ஆட்டோ தொழிலாளர்கள், அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அண்ணா திமுக ஆட்சி வரைக்கு 75,000 ரூபா ஒரு ஆட்டோவுக்கு மானியமாக தரப்படும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற காலத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுகின்றது. கூட்டுக்குடி திட்டம் இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்டுகின்றது. கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்டது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுக்கப்பட்டது. அரசு தொழில்நுட்ப கல்லூரி கொடுக்கப்பட்டது. அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரி கொடுக்கப்பட்டது. முல்லை பெரியார் குறுக்கே குஞ்சனூர் பாலம், கூளையூர் பாலம், எல்லப்பட்டி பாலம் கட்டப்பட்டது. முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை இதை புரட்சி தலைவர் அம்மா உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 136 அடியிலிருந்து 142 முதற்கட்டம் அணையை பலப்படுத்திய பிறகு அதை 152 உயர்த்துவதற்கு தீர்ப்பை பெற்றது.